அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அம்மாச்சியோட பிறந்த நல்லா சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் கதர் எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம செந்தில் வந்து எதை பத்தியும் கேர் பண்ணிக்காம அவர் பாட்டு ஜாலியா ஆஃபீஸ் போறது என்ன வரது என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இதனால மீனா வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜியை வந்து கால் பண்ணி ராஜி நான் உங்ககிட்ட பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து நடந்து வராங்க. நடந்து வரும்போது நம்ம மீனா வந்து ரொம்ப தீவிரமான யோசனையில் ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க. இதை பார்த்து ராஜு வந்து அக்கா நீங்கள் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு போக கிடையாதுல்ல, மாமாவுக்காக தானே போனீங்க, கொஞ்ச நாள் அது எல்லாமே மாறிடும், நீங்கள் மனசை மாற்றிக்கோங்கக்கா, தேவையில்லாமல் கஷ்டப்பட்டு உங்களை வருத்திக்காதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து சொல்கிறாங்க. உடனே மீனை வந்து ராஜி நான் தனியாக இருக்கணும் அப்படின்னு என்றைக்குமே நினச்சது கூட கிடையாது, ஆனால் இது எல்லாம் தாண்டி நான் செந்தில கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா, அவங்க இந்த கூட்டு குடும்பத்தில் ஒன்றா எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிற ஒரே ஒரு காரணம் தான், எல்லாருமா சேர்ந்து ஒன்றா இருந்தால் தான் சந்தோஷன்றதுக்காக தான் நான் அவங்கள கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஆனால் அவங்க என்னை இந்த குடும்பத்துலேருந்து பிரித்து கொண்டு போய் ஒரு தனி காட்டில் வச்ச மாதிரி வச்சுட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஃபீல் பண்ணிவிட்டு சரி என்னாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மறுநாள் வந்து செந்தில் சாப்பாடு வாங்கிட்டு வரத்துக்கு போயிருக்காரு. அந்த நேரத்தில் வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இவங்க இப்படி கோமதி பற்றியும் அந்த வீட்டை பற்றியும் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கோமதியும் கரெக்டாக கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி மீனா கிட்ட வந்து என்ன மீனா சமைச்சிட்டியா சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மீனா வந்து இல்லத்த அவங்க வந்து சாப்பாடு வாங்கிட்டு வர இப்போ தான் போயிருக்காங்க, இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் போய் அங்கே வேலைக்கு போகிறதுக்கே சரியாக போயிடும், இன்னும் எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு சமைக்க நேரமாக இருக்கும், இதுதான் சரி விடு, என்னவோ ஒன்று பண்ணட்டும் வீடு செந்தில் அவன் விருப்பப்படி இருக்கட்டும், நீ நல்லா இருக்கியா, நீ இல்லாமல் ரொம்ப வெறுமையாக இருக்குது வீடு மீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனா வந்து அத்தை நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதியுமே நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மீனா அப்படின்னு சொல்லி அவங்களோட எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம செந்தில் மீனா ரெண்டு பேரும் பாண்டியன் குடும்பத்துக்கு மீண்டும் இணைஞ்சால் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.